ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நான் பார்க்க போகிறது பயிற்சி 4.3 செகண்ட் சம். கொஷின் பாருங்கள். மதிப்பு காணுன்னு சொல்லிட்டு 2 சப்டிவிஷனாக கொஷின் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் tan இன்வர்ஸ் இன்ட்டு tan 5π டிவைட் பை 4. செகண்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா tan இன்வர்ஸ் இன்ட்டு tan மைனஸ் π பை 6. இதுக்கான ஃபார்முலா tan இன்வர்ஸ் இன்ட்டு tan θ ஈக்குவல் θ அப்படின்ற ஃபார்முலா இதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். அந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு மைனஸ் π பை 2லேருந்து ப்ளஸ் π பை 2க்குள்ளே வரணும். அதுக்கு அதிகமாக இருந்ததுன்னா tan இன்ட்டு π மைனஸ் θ அப்ளை பண்ணுவோம். வாங்க பார்க்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட் சப்டிவிஷன் கொஷின். ஃபஸ்ட்டு tan இன்வர்ஸ் இன்ட்டு tan θ அப்படின்னும் போது நமக்கு என்ன வரும்? θன்னு கிடைக்கும். எப்படின்னா θவோட வேல்யூ பார்த்திங்கன்னா மைனஸ் π பை 2லேருந்து ப்ளஸ் π பை 2க்குள்ளே இருந்தால் சரிங்களா. அப்போது tan பார்த்திங்கன்னா π ப்ளஸ் θ ஈக்குவல் tan θ பண்ண வருமா? இப்போ இந்த மாதிரி ஃபார்முலா இருக்கிறது, இந்த மாதிரி ஃபார்முலா நம்ம பிரித்து எழுதும் போது இங்கே என்னாகும்? tan இன்வர்ஸ்ன்றது அப்படியே வரும் இன்ட்டு tan இந்த 5π டிவைட் பை 4 நம்ம இந்த ஃபார்முலா எப்படி பிரித்து எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா π ப்ளஸ் π பை 4 எழுதலாமா? என்ன பாருங்க, இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணும் போது இங்கே ஒன்றுக்கிறது அர்த்தம் 4 இன்ட்டு π 4π பாருங்க, 4 இன்ட்டு π 4π 1 இன்ட்டு π ப்ளஸ் 1π 1 இன்ட்டு 4 4. அப்போது இங்கே என்ன 5π டிவைட் பை 4 அப்படின்னு வருமா? சரி, இதே டைம் பிரித்து எழுதியிருக்கோம். அப்போது இப்போ பிரித்து எழுதியாச்சு. இப்போ இந்த ஃபார்முலா இருக்கா, tan π ப்ளஸ் θன்ற ஃபார்முலா இருக்குது. tan θ எழுதும் போது நமக்கு tan π பை 4ன்னு வருமா? அப்போது tan இன்வர்ஸ் இன்ட்டு tan π டிவைட் பை 4 கிடைக்கும். இப்போ இன்வர்ஸ் இருக்குது, tan இருக்குது. அப்போ tan இன்வர்ஸும் tan கேன்சல் ஆச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? π பை 4 மட்டும் வரும். இது வந்து tan இன்வர்ஸ் இன்ட்டு tan 5π டிவைட் பை 4ஓட வேல்யூ. அப்போது பிலாங்ஸ் டு மைனஸ் π பை 2லேருந்து ப்ளஸ் π பை 2க்குள்ளே இருக்குது சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் சப்டிவிஷன் கொஷின் tan இன்வர்ஸ் இன்ட்டு tan மைனஸ் π டிவைட் பை 6 சரிங்களா. இப்போது இது பாருங்க, டேட்டா கேன்சல் ஆகும். இங்கே tan இன்வர்ஸ் இருக்குது, இங்கே tan இருக்குது. இப்போது கேன்சல் ஆச்சுன்னா நமக்கு வந்து மைனஸ் π டிவைட் பை 6 இருக்கு, அப்படி கிடச்சிரும். இங்கே வந்து 5π டிவைட் பை 4ன்றதுனால இதை பிரித்து எழுதி நம்ம கேன்சல் பண்ணோம். டேட்டாவே மைனஸ் π பை 6, இங்கே tan கொடுத்துருக்கோம். tan இன்வர்ஸ் கேன்சல் ஆச்சுன்னா மைனஸ் π பை 6 கிடச்சிருச்சு சரிங்களா. பிலாங்ஸ் டு மைனஸ் π டிவைட் பை 2 ப்ளஸ் π டிவைட் பை 2 சரிங்களா.